الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இன்றைக்கி 10வது நாள் கிளாஸினுடைய சாராம்சத்தை நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஹஷ்ர் சூராவுடைய இறுதி வசனங்களை பார்த்தோம். அதில் கடைசியாக வரக்கூடிய அந்த 3 வசனங்களும் அல்லாஹுடைய திருநாமங்களோட முடிஞ்சிச்சு. அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் வசனத்தில் இந்த அல்லாஹுடைய பேர்களை நம்ம கற்றுக்கிறது மூலிமா நம்ம அவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாங்கிறத இதன் மூலியம் நம்மளுக்கு உணர்த்துகிறான். இந்த வசனங்களோட தொடர்புடைய சில செய்திகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் வசித்தாங்க. மதீனாவில் 10 வருஷம் வசித்தாங்க. அந்த 13 வருட காலங்களும் மக்காவில் வசித்த 13 வருட காலங்களும் அவங்களோட பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க தீமைக்கு எதிராகலாம் பிரச்சாரம் பண்ணல. அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி தான் அவங்களுடைய பிரதானமான பிரச்சாரம் எதுவாக இருந்துச்சுன்னா, அவங்க அல்லாஹ்வை பற்றி தான் முழுக்க வெறும் அல்லாஹ்வை பற்றி தான் அதிகமாக அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வாழ்ந்த அந்த மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள்லாம் எல்லாமே அதிகமாக அந்த ஷிர்கில் மூழ்கி போனவங்க தான். எல்லாம் சிலை வணக்கம் இப்படி வணங்கிட்டு இருந்தவங்க தான். அப்போ அப்படிப்பட்டவங்களை கொண்டுட்டு வரணும், இஸ்லாத்துக்கு கொண்டுட்டு வரணுன்னா முதல்ல அவங்களுக்கு அல்லாஹ் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்போ அந்த வேலையை தான் முதல்ல செஞ்சாங்க. அந்த ஏற்பாடோடு தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வச்சான். அப்போ அந்த மக்கா பிரச்சாரம் ஃபுல்லாக இந்த அல்லாஹ் யாருங்கிறத அறியக்கூடியதாக தான் இருந்துச்சு. மதீனாவில் அவங்களோட பிரச்சாரம் வேறு மாதிரி இருந்துச்சு. மக்காவில் அல்லாஹ் யாருங்கிறத அவங்க மக்களுக்கு நல்லா மனசில் பதிய வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மதீனாவில் அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கட்டளை வரும், அல்லாஹ்ட்டேன்னு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது எப்படி ஒரு கட்டளை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ போதை ஆல்கோஹால் அங்கே உள்ளவங்க மதீனாவாசிகள்லாம் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தவங்க தான். சஹாபாக்கள்லாம் அதெல்லாம் ஊறி போனவங்க எல்லாம் ரொம்ப பெரிய குடியில் மூழ்கி போனவங்க தான். அப்படி இருந்தவங்களோ எல்லாம் எப்படி அவங்களுடைய வசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அவங்கள உடனே விடுபட வச்சான்னா, ஃபஸ்ட்டு போதை உடனேலாம் தடை செய்யப்படலை. ஃபஸ்ட்டு தொழுகையில் நெருங்காதீங்க, போதையாக இருக்கிற சமயத்தில் தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு தான் சஹாபாக்களுக்கு ஆர்டர் போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா முற்றிலுமாக இந்த போதையிலேருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை இறக்குறான். அப்போ அந்த வசனத்தை இறக்குனது பிறகு சஹாபாக்கள்லாம் குடிச்சிட்டு இருந்த சமயம்தான். எல்லாம் நல்லா குடிச்சிட்டு இருந்தவங்க, அது வீட்டில் நிறையா வச்சுருந்தவங்க, இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் வச்சுருந்தவங்க உடனே அந்த வசனத்தை கேட்டத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்ட்டேன்னு செய்தியா அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு இருந்தவங்க அவங்க அந்த நேரத்தில் அதை அப்படியே தூக்கி உடனே அந்த கட்டளைக்கு அடிபணிஞ்சாங்க. அவங்க எதுவுமே யோசனை பண்ணல, இது அல்லாஹ்ட்டே செய்தி, அவ்வளோதான். இப்படி தான் சஹாபாக்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரச்சாரம் அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல அல்லாஹ்வை புரிய வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவனை புரிஞ்சது பிறகு அவங்க மனசில் அதை நல்லா பதிஞ்சது பிறகு தான் கட்டளைகள்லாம் ஒன்று ஒன்றா வருது. அப்போ எல்லா கட்டளைகளுக்கும் சஹாபாக்கள் அடிபணிஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமானா இல்லை. நம்மளால் எந்த ஒரு கட்டளையும் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். அப்போ உடனேலாம் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனநிலையும் இருக்குது. ஒரு சில விஷயத்த உடனே சரி ஓகே இது கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம். ஒரு சில விஷயத்த நிர்பந்தத்தின் பேரால் ஒரு நிர்பந்தம்னு சொல்லிடுறோம். ஆனால் சில சமயத்தில் நிர்பந்தமாக கூட இருக்காது. இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய அந்த ஈமான் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம மாற்றம் பெறணும்னு சொன்னால் முதல்ல அல்லாஹ்வை படிக்கணும். அல்லாஹ் இப்படிப்பட்டவன் படித்தா தான் நம்மளால் அந்த மாற்றத்தை பெற முடியும். இப்போ சஹாபாக்கள்லாம் படித்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, மாற்றம் பெற்றாங்க. இப்போ பெற்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பத்ர் போர் எடுத்துக்கலாம். பத்ர் போர் எவ்வளோ ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு போர். முஸ்லீம்களுக்கு ஃபஸ்ட்டு வெற்றி. ஆனால் அந்த வெற்றி அல்லாஹ் எப்படி கொடுத்தானா, ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்தாங்க.
சஹாபாக்கள் எண்ணிக்கையிலையும் குறைவு, 300 பேர் தான் இருந்தாங்க. எதிரி அணியில் உள்ளவங்க அதனுடைய 3 மடங்கு அதிகமாகவே இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு படை வீரர்களும் இல்லை, பலகீனமான நிலை. நோன்பு மாதம், ரமதான் மாதம் தானே அந்த போர் நடந்துச்சு. நோன்பு மாதத்தில் இந்த போரை சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ எல்லாமே இவங்களுக்கு எதுவுமே ஃபேவராக இல்லை. இந்த போருக்கு போகிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை செய்கிறதுக்கு முன் வர மாதிரியே தான். ஏன்னா எதுவுமே இல்லையே, ஆயுதங்கள் இல்லை, ஆள்பலம் இல்லை, எதுவுமே இல்லாமல் போகிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஒரு துணை மட்டும்தான். அப்போது அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்து ஒரு வணிக குழு வந்து வருதுங்கிற தகவல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சேருது. இந்த தகவல் தெரிஞ்சது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க தோழர்கள்கிட்டலாம் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. இந்த போருக்கு போகிறத பற்றி கொஞ்சம் தயக்கமாக கேட்குறாங்க, போகலாமா என்னான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் யாருடைய ஆலோசனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருள்படுத்தலை. அவங்க எதிர்பார்த்தது வந்து அன்சாரி தோழர்களுடைய அந்த பதிலுக்கு காத்திருந்தாங்க. அப்போ அவங்க அன்சாரி தோழர்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் குதிரைகளை வந்து நீங்கள் ஒரு கடலுக்குள் செலுத்துமாறு நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவிட்டாலும் சரி தான், நிச்சயமாக நாங்கள் வந்து செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அன்சாரி தோழர்களுடைய ஈமான் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப மதீனாவுக்கு வந்தது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்களுடைய பதிலுக்கான காத்துட்டு இருந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அன்சாரி தோழர்கள். அவங்களுடைய ஈமான்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அப்போ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பேஸ்மெண்ட் சரியாக இருந்துச்சு. இறைவனை வந்து எப்படி அறிஞ்சு வச்சுருந்தாங்களோ அதுக்கு தகுந்தப்ப அவங்களோட தக்வா இருந்துச்சு. இது இருந்தால் போதும், நம்ம முத்தகீன்களாக ஆகலாம். இன்னும் தக்வாவை பற்றி சில செய்திகள். சூரா அல் பக்ரால 21வது வசனம். யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லஸீ ஹலகக்கும் வல்லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லாஹ்வை வணங்கினா தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம். இந்த ஒரு செய்தியில் இந்த செய்தி அல்லாஹ் வந்து மனித குலத்துக்கு சொல்கிறான். 283 யா அய்யுஹல்லஸீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நோன்பு வச்சா தக்வாவாதிகளாக ஆகலாம் அப்படிங்கிற செய்தி. அடுத்தது வந்து அஸ்ஸுமரில் 39வது அத்தியாயம் 16வது வசனம். அந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து வந்து நரகத்தை பற்றி, மறுமை நாளை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது, லஹும் மின் ஃபௌகிஹிம் ஸுலலும் மினன் நாரி வ மின் தஹ்திஹிம் ஸுலல் ஸாலிக யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதஹ் யா இபாதி ஃபத்தகூன். அவர்களுக்கு மேற்புறம் நெருப்பிலான தட்டுக்கள் இருக்கும், கீழ்ப்புறமும் தட்டுக்கள் இருக்கும். இதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களை அச்சுறுத்துகிறான். என் அடியார்களே, எனக்கு அஞ்சுங்கள். இந்த வசனங்கள்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்காண்டி உள்ள வசனங்கள். அதாவது வந்து இந்த சிந்தனை தான் நமக்கு தக்வா. அடுத்து வந்து தக்வாக்குள்ளே அடங்கக்கூடிய இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அது என்ன செய்தினா, அதான் பெருமை. இப்போ நம்ம அறியாமல் நம்ம யார்கிட்டயாச்சும் உங்கள்ட்ட பெருமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். பொதுவாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா, நம்ம என்ன பெருமையாக இருக்கோம், பெருமையெல்லாம் நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, நமக்கு சும்மா சாதாரணமாக ஒருத்தவங்க கேட்டால் நம்ம அப்படி தான் பதில் சொல்லுவோம். ஆனால் ஆழமாக சிந்தித்து உட்காந்து இதெல்லாம் பெருமை வராது, இதில் பெருமை இருக்கா இல்லையான்னு நம்ம ஒன்றையும் ரீகால் பண்ணி பார்க்க போகும்போது, அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், இதெல்லாம் பெருமையில் சேருமோ அப்படிங்கிற அந்த டவுட் வருது. அப்போ வந்து இந்த பெருமை வந்து பெரும் ஆபத்து. பெருமை தான் நம்ம வந்து இந்த ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் அந்த பெருமைக்குள்ள வார்த்தைகள் தான்.
அப்போ இது நம்ம அறியாமல் செய்யக்கூடியது தான். அறிஞ்சோ அறியாமலோ சில பேர் அறிஞ்சு செய்வாங்க, அறியாமலும் செய்வாங்க. அப்போ நம்மலாம் அறியாமல் கூட செய்யலாம். அதை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் பெருமையில் சேருமா சேராதாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பெருமையை பற்றி கூறக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அல் ஆராஃப் சூறால 7:144 سأصرف عن آياتي الذين يتكبرون في الأرض بغير الحق وإن يروا كل آية لا يؤمنوا بها وإن يروا سبيل الرشد لا يتخذوه سبيلا وإن يروا سبيل الغي يتخذوه سبيلا ذلك بأنهم كذبوا بآياتنا وكانوا عنها غافلين. நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டும் திருப்புவேன். அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். நேரான வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள். வழிகேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் நமது வசனங்களை பொய் என கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதும் இதற்கு காரணம். அப்போ இந்த பெருமை உள்ளவனைத்தான் அல்லாஹ் வந்து தன்னுடைய வசனத்தை விட்டு திருப்புவாங்கிறான். அந்த வசனம் என்னுடைய வசனத்தை விட்டு நான் திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறான்ல, இந்த பெருமை உள்ளவனை தான். எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதே மாதிரி நிறைய வசனங்கள் இன்னும் இருக்குது, அதையும் பார்ப்போம். 27 சூரா 27 13-14 வசனத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். فلما جاءتهم آياتنا مبصرة قالوا هذا سحر مبين وجحدوا بها واستيقنتها أنفسهم ظلما وعلوا فانظر كيف كان عاقبة المفسدين. நமது சான்றுகள் பார்க்கக்கூடிய வகையில் அவர்களிடம் வந்தபோது இது தெளிவான சூன்யம் என்று அவர்கள் கூறினர். அவர்கள் அதை உறுதியாக நம்பியிருந்தும் அநியாயமாகவும் ஆணவமாகவும் மறுத்தனர். குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என கவனிப்பீராக. இங்கே வந்து எல்லாம் வந்து முபுசிரான்னு சொல்கிறோம். பசோரானா வந்து பார்க்குறது. இந்த இடத்துல முபுசிரா இது வந்து தெளிவாக பார்க்குறது. அப்போ நல்லா வந்து இது கரெக்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவ்வளோ கரெக்டுன்னு தெரிஞ்சும் இந்த பெருமையினால் வந்து இந்த சத்தியத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. அவர்கள் அதை உறுதியாக நம்பியிருந்தோம் அநியாயமாகவும் ஆணவமாகவும் மறுத்தனர். அதாவது உறுதியாக நம்புகிறாங்க, இது நல்லா தெரியுது, தெரிஞ்சிருந்தும் அது வேணுண்டே மறுக்கிறது. இதே மாதிரியாக சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 7வது வசனத்தில் وَإِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا وَلَّى مُسْتَكْبِرًا كَأَن لَّمْ يَسْمَعْهَا كَأَنَّ فِي أُذُنَيْهِ وَقْرًا وَبَشِّرْهُ بِعَذَابٍ أَلِيمٍ. அவனிடம் நமது வசனங்கள் கூறப்பட்டால் அகந்தை கொண்டவனாகவும் அதை செவியூறாதவனைப் போலவும் தனது காதுகளில் அடைப்பு உள்ளது போலவும் புறக்கணிக்கிறான். அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என எச்சரிப்பீராக. அதாவது நல்லா காதில் உழுவுது, செய்தி காதில் உழுவாமலாம் இல்லை, நல்லா அவனுக்கு காது கேட்குது, நல்லா காதில் உழுவுது, ஆனால் உழுவாதவன் போல. அப்போ இந்த 3 வசனங்களும் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது? பெருமை, ஆணவம், கர்வம் இது உள்ளவங்க வந்து உயர்வானவங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஃபீலிங்கு. இப்படிப்பட்டவங்க வந்து இந்த குரான் வந்து இப்படிப்பட்டவங்களுக்கு ஞானத்தை கொடுக்காது. இந்த குரானுடைய ஞானம் வந்து இவங்களால் பெற முடியாது. இவங்க நேர் வழி பெறவே மாட்டாங்க. இப்போ கூட நம்ம காலகட்டத்துலேயும் பார்த்தா கூட நிறைய அறிஞர்களை பார்க்கலாம். ஆலிம்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள்ட்ட இந்த பெருமையை வெளிப்படுறதை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியா, அவங்க சொல்கிற ஹதீஸ் தான் கரெக்டு, அவங்க கூட யாரும் தர்க்கம் பண்ண முடியாது, எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அவங்க லாஜிக் பேசுவாங்க, அதில் லாஜிக்கும் இருக்காது, எல்லாமே தனக்கு தான் தெரியுங்கிற மாதிரியா ஒரு விவாதம் நடத்துவாங்க. விவாதத்தில் வந்து வென்றுட்டோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் பெருமையோடைய இது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியா. எல்லாமே தெரிஞ்சவன் வந்து நம்மளை விட ஒருத்தவங்க கூடுதல் அறிஞ்சவங்களாம் இருக்க தான் செய்வாங்க உலகத்தில். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம நினைக்கக்கூடாது.
எல்லாருக்குமே வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஒன்று தெரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாமே எனக்கு தான் தெரியும். சில ஆளுங்கள் அப்படி தான் இருக்காங்க. எல்லாமே எனக்கு தான் தெரியும். அவன் தப்பாக சொல்லிட்டான், இவன் தப்பாக சொல்லிட்டான், அவனுடைய கருத்து தப்பு. இப்படி தான். இது வந்து பெருமையுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த பிரபஞ்சத்தில் நடந்த முதல் பிழை எது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷைத்தான் தான். ஷைத்தானுடைய அந்த பெருமை தான். மொத அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் படைக்கிறான். படைச்சி மலக்குமார்கள்ட்ட வந்து அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொல்கிறான். இது இப்லீஸுக்கும் வந்து இது கட்டளை தான். ஆனால் வந்து மலக்குமார்கள் அந்த கட்டளையை உடனே ஏற்று செயல்பட்டாங்க. இப்லீஸ் மறுத்துட்டான். ஏன் மறுத்துட்டான் அப்படிங்கிறது அந்த அல்-பக்கரா சூராவில் வந்து 2:34 அல்-பக்கராக்கு தான் திருப்பி போகிறோம். 2:34 அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமை அடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். அப்போ என்ன? ஃபஸ்ட்டு பெருமை தான். இந்த இடத்துலையும் பெருமை தான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் வந்து இந்த பெருமையில் தான் வந்து இந்த முதல் பாவம் நிகழ்து. அதாவது இப்லீஸ் மூலியமாக தான் இந்த பெருமை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளிப்படுத்தப்படுது. அப்போ ஃபஸ்தக்பரா இது வந்து அவன் வந்து பெருமை அடித்தான் அப்படிங்கிற அந்த சொல்லு. இப்போ நம்ம வந்து பெரிய ஷைத்தான் யாரை சொல்லுவோன்னா, நமக்கு டக்குன்னு ஷைத்தான்னா வந்து ஃபிரௌன், ஹாமான், காரூன் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவங்களெல்லாம் விட பெரிய ஷைத்தான் யாருன்னா ஷைத்தான் தான், இப்லீஸ் தான். அவன் தான் பெரிய ஷைத்தான். அவன் தான் ஃபஸ்ட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினது. அவன்கிட்ட தான் எல்லாமே வழி தோன்றலாம் வந்துட்டுருக்குது. அடுத்து வந்து அல்-ஆராஃபில் வரக்கூடிய 7வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 12வது வசனத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் தான் ஏன் வந்து ஷைத்தான் வந்து பெருமை அடித்தாங்கிறது அந்த வசனத்தில் வருது. நான் உனக்கு கட்டளை இட்ட போது பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான். அதாவது இதில் வந்து தன்னை உயர்த்தி மற்றவரை இழிவுபடுத்துறது. ஷைத்தான் வந்து நெருப்பாக படைக்கப்பட்டவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டாங்க. அப்போ வந்து அவன் நினைக்கிறான் வந்து களிமண்ணை விட வந்து நெருப்பு தான் பெருசு அப்படின்னு. அந்த நேரத்தில் அவனை வந்து உயர்த்தியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டப்படுத்தியும் அந்த இடத்துல அவன் பேசுகிறான். இதுதான் அவனுடைய பெருமையாக இருந்துச்சு. இதுதான் உலகத்தில் எல்லாருக்குமே இந்த பெருமையோடைய வெளிப்பாடு இதுதான். எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, உன்னை விட எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது என்னுடைய கருத்து தான் பெருசு. அதாவது ஒருத்தவங்க யார் பெருமை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய கருத்து தான் பெருசு, தன்னுடைய செல்வம் தான் பெருசு, தன்னுடைய முடிவு தான் பெருசு, தன்னுடைய சிந்தனை தான் பெருசு. உண்மையை விட சத்தியத்தை விட இவங்களுக்கு வந்து இந்த பெருமை தான் பெருசாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, பெருமை வந்து சத்தியத்தை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது, இதுதான் பெருமை. அதே போல் சூரா அல்-கஸஸில் 28வது அத்தியாயம் 78வது வசனத்தில் காரூனை பற்றி பார்க்கலாம். காரூன் வந்து ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவன் வந்து ரொம்ப ஆணவம் கொண்டு அவனோட செல்வம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய செல்வந்தனாக இருந்தான். அதை வச்சுட்டு ரொம்ப பெருமை அடிச்சிட்டு இருந்தான். 38வது வசனத்தில் வந்து பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுளை நான் அறியவில்லை என்றே ஃபிரௌன் கூறினான். ஹாமானே, எனக்காக களிமண்ணை சுட்டு எனக்கு ஒரு மாளிகையை கட்டு, அதன் மீது ஏறி மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும், அவர் பொய்யர் என்றே நான் நினைக்கின்றேன் என்றான். இதெல்லாம் ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச பேச்சு. மூசாவுடைய இறைவனை, அதாவது இவன் வேணும்னு தான் சொல்கிறான். இது ஒரு ஆணவத்தால் சொல்லக்கூடிய அந்த பேச்சு. கடைசியில் என்னாச்சு, அந்த இவனுடைய பேச்சு, இவனுடைய இந்த ரிசல்ட் என்னாச்சுன்னா அழிவு தான். அல்லாஹ் தஆலா வந்து இவனை போட்டு அழிச்சிட்டான். அதே மாதிரி ஆது சமுதாயம் அவங்களையும் வந்து ஒரு கெட்ட நல்ல அழிச்சதாக சொல்கிறான். அவங்க ரொம்ப பெருமை அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட அழிவுல காரணம். செல்வத்தினால பெருமை அடித்தவங்களுடைய வரலாறு வந்து கஹ்ஃப் சூராவில் வரும். அதில் வந்து 2 தோட்டக்காரர்கள் வந்து உரையாடல். அந்த உரையாடலில் வந்து ஒருத்தர் செல்வத்தை வச்சு ரொம்ப பெருமை அடிப்பார். அதை வந்து அல்லாஹ் வந்து அவருடைய செல்வத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான்.
அந்த சம்பவத்துலேயும் பார்க்கலாம். கடைசியில் எல்லாருடைய முடிவும் ஒன்றும் இல்லாமல் தான் போகுது. இப்போ ஃபிரௌனையும் பார்க்கலாம். ஃபிரௌன் வந்து அவனும் பெருமை அடிச்சிட்டு இருந்தான். அவனுடைய அழிவு எப்படி இருந்துச்சு? அவன் வந்து அவனை எல்லாம் தண்ணியாலேயே அழித்தான். தண்ணி தான் அவனுக்கு தண்ணியிலேயே அவனை மூழ்கடிச்சு அவனை அழித்தான். எவ்வளோ பெரிய பெருமை காட்டிகிட்டு இருந்தாலும் அவனுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ அறிவை கொண்டு, அழகை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, இது அத்தனையும் கொண்டு ஏதோ ஒரு வகையில் மனிதன் வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். லாஸ்ட்டாக ஒரு வசனம் பார்ப்போம். அல்-பக்கரால 2வது அத்தியாயம் 206வது வசனம். அதில் வந்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. அது மிக கெட்ட தங்குமிடம். அதாவது வந்து அவனுக்கு போய் வந்து அல்லாஹ்வை அஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படு அப்படின்னு போய் அறிவுரை சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு புத்தி சொல்லி வரியான்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரியாக வந்து அந்த ஸ்டைலில் தான் அவன் வந்து பதில் சொல்கிறான். இது ஆணவம். அப்போது இதெல்லாம் என்னத்தை நமக்கு உணர்த்துதுன்னா, நம்ம யாரும் வந்து புனிதர்கள் இல்லை. நம்ம இது வந்து மனசில் நல்லா ஏற்றிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு வகையில் ஒரு விதத்தில் ஏதோ நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் கொஞ்சம் அந்த பெருமையோட சாயல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். நம்மகிட்ட பெருமை இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம சரி இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நானும் சிந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சிந்திங்க. அடுத்த வகுப்பில் மீண்டும் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.